வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். தீராத காலமெல்லாம் தானும் நிற்பாள், தெவிட்டாத இன்னமுதின் செவ்விதழ்ச்சி. நீராக கனலாக வானா காற்றா நிலமாக வடிவெடுத்தாள், நிலத்தின் மீது போராக நோயாக மரணமாக போந்து இதனை அழித்திடுவாள். புணர்ச்சி கொண்டால் நேராக மோனமகானந்த வாழ்வை நிலத்தின் மிசை அழித்து அமரத் தன்மை ஈவாள். ஆதிபராசக்தி என்னும் இந்த இறைவி முடிவில்லாத காலம் முழுவதும் தானும் முடிவில்லாத நிலை பெற்றிருப்பாள். அவள் திகட்டுதல் இல்லாத இனிய அமுதம் ஊறும் சிவந்த உதடுகளை உடையவள். பாரதியை நாம் தமிழுக்காகவே படிக்கலாம். தத்துவம் ஒரு பக்கம், மிக உயர்ந்த தத்துவ ஞானத்தை எளிமையாக கொடுக்கிறார். தமிழ் வார்த்தைகள் பாருங்க. தெவிட்டாத இன்னமுது, அமிழ்தம், அதிலும் தெவிட்டாத அமிழ்தம். அந்த அமிழ்தம் ஊறிக்கொண்டே இருக்கும் சிவந்த உதடுகளை உடையவள். என்ன ஒரு அற்புதமான கற்பனை வளம்! அவள்தான் இந்த பஞ்சபூதங்களாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்னும் பஞ்சபூதங்களாகவும் உருவெடுத்திருப்பவள். அது மட்டுமல்ல, பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த பூமி பந்தில் யுத்தங்களாகவும் வியாதிகளாகவும் மரணமாகவும் வந்து இந்த பூமியை அழிப்பவளும் அவள்தான். ஆனால் வாழத் தெரிந்து வாழ்கின்ற அறிவில் உயர்ந்தவர்கள் அவளோடு யோக நிலையில் ஒன்றிவிடும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக பேரமைதியும் பேரானந்தமுமான முக்தி வாழ்வை இந்த பூமியிலேயே அருளி அழியாத தேவ நிலையை நல்கக்கூடியவள். பாரதி திரும்ப திரும்ப அங்கேதான் வந்து நிற்கிறார். முக்தி என்பது செத்த பிறகு அடைவது அல்ல, இந்த உலகில் வாழும் காலத்திலேயே ஒருவர் சொர்க்கம் போன்ற எப்பொழுதும் நிறைவான பேரானந்த வாழ்வை வாழ முடியும். அப்படி வாழ்வதுதான் மனித பிறவியின் நோக்கம். தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.